நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 பக்கம் காடி இருக்கு எங்கடி போற டேய். அந்த பஸ்ல ஏடா பிரேக் டவுன் எங்க நிக்குது? பிரேக்ல பஸ் அப்படிதான் நிக்கும். அப்ப நான் அங்கே நிக்கட்டும். அதோடு மச்சான் இந்நேரத்துக்கு நம்ம சிவா பழனி மேட்டர் முடிச்சிருப்பான்ல. அதெல்லாம் என்னடா சந்தேகம்? நேரா பிரின்சிபால் ரூம் போயிருப்பான். இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி வேலை அவனுக்கு செஞ்சிருக்கானு போட்டு கொடுத்துருப்பான். ஏன் டிசியை வாங்கி அவனே பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்துருப்பானா பாத்துக்கியே. ஏண்டா வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வரதுக்கு அது என்ன டெய்லி பேப்பரா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என்னதான் நான் இந்த சீரியல்ல ஹீரோவா இருந்தாலும் சிவா பண்ற ஒவ்வொரு விஷயமே அப்படியே மெய்சிருக்க வைக்கிறதுல ஏன் முறைக்கிறீங்க? ஹலோ, பக்கத்துல ஒரு பப்ளிக் நியூசன்ஸ்ங்க. இதோ வரேன், வந்துனே இருக்கேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். அதுக்கு போய் காசு இல்லாத போன்ல கால் பண்ற. பேச்சுக்கலாம் ஹீரோன்னு சொல்லுவியா? ஏய் அங்க பாரு, சிவா அப்படியே வந்துட்டு இருக்கானே. நீ என்ன ஊருக்கும் பனிமலை, நான் தானே எரிமலை எரிமலைங்கிற மாதிரி வரானா? டெஃபினெட்லி. ஆமா என்ன தெரியுது பாரு. என்னடா தெரியுது? அதான் அந்த சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்துக்கு சாய் சொன்ன ஒண்ணு வருமே. சரி தெரியுது. எனக்கு முன்னாடி தெரியல, நீ சொன்னதுக்கு அப்புறம் நல்லா தெரியுதுடா. அப்படியே உங்க வீட்டு போன் நம்பர் தெரியுதா பாரு. ஏ சொன்னாலும் நம்பிட்டு கப்பி. ஹலோ டேய் டேய், முடிச்சிட்டியா? கதம் கதம் போட்டு குத்துட்டியா? அப்புறம் நம்ம கிட்ட முதல்ல என்ன ஆகுங்கிறத காட்டிட்டல. என்னதான் அவன் கரஸ்பாண்டிய பையனா இருந்தாலும் ஜியோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதல்ல என்ன ஆகுங்கிறத அவன் கிட்ட காமிச்சு பழனிய பஞ்சாமிரதம் ஆகிட்டல. ஏய் நான் தமிழ்ல தானே டாக் பண்றேன், வேற எதுவும் தப்பா இல்லையா? அப்புறம் எதுக்கு தமிழ் மீடியம்ல அந்த பையன் ஏதோ இன்டர்வியூக்கு அந்த மாதிரி இருக்கான்? டேய் ஹேப்பன் வாட்? நான் எதுவும் பண்ணலடா. என்ன எதுவும் பண்ணலையா? ஏன்டா? நான் பிரின்சிபலை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடலாம் தான்டா போனேன். ஆனா போற வழியில பழனியே என்கிட்ட வந்து இதுக்கு மேலேயும் சொன்னா சொல்லக்கூடாதுடா. டேய் என்னடா பேசுறான் இவன்? தமிழ்ல தானே சொன்னான், புரியாதோ? இங்க பாரு சிவா, எதிரின்னு வந்துட்டா அண்ணனு பார்க்க கூடாது, தம்பின்னு பார்க்க கூடாது, மாமனு பார்க்க கூடாது, சித்தப்பன்னு பார்க்க கூடாது. மாட்டி விடணும்டா, காட்டி கொடுக்கணும்டா, போட்டு விடணும்டா. அப்புறம்டா விஜயகுமார் வாய்ஸ்ல பேசுறா, விஜயகாந்த் வாய்ஸ்ல பேசுறான் பாரு. வீட்டுல போய் சுடுதண்ணி வச்சு குடி. டேய் உன் பிரச்சனை என்ன? அவனை அடிக்கணும்னு நினைச்சேன், அடிச்சிட்ட, அவ்வளவுதானே? அவங்க அப்பா பார்த்தா இப்பெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்கடா. பாவுண்டா அவரு. இவ ஏதோ படிச்சு பெரிய ஆளா வந்து அவன் குடும்பத்தை காப்பாத்தவன் நம்பி கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காரு. அவர் கனவெல்லாம் கலைக்க கூடாதுடா. அதான் போனா போதுன்னு விட்டேன் எல்லாத்தையும். ஜீவானந்தம் அப்பா சென்டிமெண்ட் காமிச்சு பையனை ஆஃப் பண்ணிட்டுறானுங்க. டேய் அவன் கரு கலைக்கிறதே சாதாரண மேட்டர் மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். கனவு கலைக்கிறத போய் பெரிய மேட்டர் மாதிரி பேசிட்டு இருக்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுடா. அப்பா யாருன்னே தெரியாத எனக்கு தான் அதெல்லாம் புரியும். அது மட்டும் இல்லாம பழனி யாருன்னே நமக்கு தெரியாது. எதுக்காக அவன் அடிச்சோம்? அவன் அந்த வெற்றி ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அடிச்சோம். அதுவே முதல்ல பெரிய தப்பு. இந்த பிரச்சனையை இதோட விடுறதாண்டா நல்லது. இதுக்கு மேல இதை வளர்க்க கூடாது. ஆமா ஆமாண்டா, அவன் சொல்றதுதான் கரெக்ட். உடனே கட்சி மாறுது பாரு. அடி வாங்கின பாடி நீயே மாறிட்ட போது அல்ட்ரா மாடர்ன் பாடி எனக்கு என்ன மச்சான்? இன்னொரு சீரியஸ் மேட்ரு. கேண்டீன் போலாம். கேண்டீன் மாஸ்டர் பொண்ணு கலா வந்திருக்கான். ஆமா ஆமாண்டா, நல்லா இருக்கும். பங்கிங் காலேஜ் அண்ட் கமிங் ஹியர் வந்துட்டு உட்காந்து வியூ பாக்குறது செம்மையா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் அவரும் கிளாஸ்க்கு போவானான்னு சொல்ற? அங்கடி மச்சான், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது தில்லானா மோனம்பல்ல வர சிவாஜி பத்மினி மாதிரியா இருக்கீங்கடா. ரொம்ப பழைய காமெடி பிளிட்டோ. இப்ப என்ன பண்றது? என் சுதி எனக்கு வேணுமே, அப்போ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். மச்சான், நீங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துருக்கீங்க வச்சுங்களேன், அது தானா அமைஞ்ச ஒரு விஷயம் இல்ல மச்சான். அந்த கடவுளா பார்த்து சேர்த்து போட்ட ஒரு முடிச்சு. நாங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. விடு வெற்றி, அதையும் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவன் அந்த இன்டென்ஷன்ல பேசல, நீ ஸ்ருதியை கரெக்ட் பண்ணிடுவ அந்த இன்டென்ஷன்ல பேசிட்டு இருக்கா. மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்றா பாரு சைனாக்காரி. டேய் நம்ம கும்கியானா வருதுடா. என்னடா பழனி அப்பா ஏமாத்தி தின்ட்டு வரியா?
விஷயம் புரியாம காமெடி பண்ணாதீங்கடா, அமைதியா இரு. என்னடா ஆச்சு மணி? டேய், நம்ம கூட நகமும் சதயமா இருந்த ஒருத்தன் கட்சி மாறிட்டான்டா, வெளில போயிட்டான்டா. டேய், யாரடா சொல்ற? அந்த பழனி தான்டா. பழனியவா? அவனெல்லாம் யாரா விலை குத்துவாங்கவா? டே பிட்டோ, என்ன அடிச்சுட்டு ஆணவத்துல இருக்கியா? நானும் கலரி கத்துன்னு இருக்கேன்டா, உன் ஆணவத்தை அடைக்கிறேன்டா. ஓ மை காட், பல்ல வளையல. ஏய் அமைதியாடுறா மணி, நீ சொல்றா. டேய், அந்த பழனிக்கோசம் நம்ம எவ்வளவு பண்ணிருப்போம். ஆனா அந்த பழனி அவன் அப்பா டீ கடைக்கு சிவா கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் கொலாவின்னு இருக்கான்டா. ஏய், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. மணி சும்மா எதுவும் வளரிட்டு இருக்காத மணி. டேய், இப்ப நம்ப மாட்டீங்கடா, பின்னாடி பெருசா வைப்பெல்லாம் தோண்டி அப்ப நம்புவீங்கடா என்ன. வெற்றி, பழனி வரா. டேய், இதோ பழனியா வரான், நீங்களே கேளுங்க. ஐயோ ஐயோ, இடிக்குமா கூட எவ்வளவு நம்பவே சேஃப்டி அடிக்கிறான் மாட்டானுங்களே. பாரு. கும்கி எலிஃபண்ட். ஐடா, ஆயிடா. அந்த சிவா உன் டீ கடைக்கு வந்தானடா? ஏன்டா கேக்குற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏய், நீ கூட்டிட்டு போலல? இல்லையே, கூட்டிட்டு போனேன். ஏய் ஏன்டா கூப்பிட்டு போன? அவன் என்னை பத்தி பிரின்சிபல்கிட்ட போய் சொல்ல போறேன்னு சொன்னான். நான் என் கடைக்கு கூட்டு போய் என் சூழ்நிலையை புரிய வச்சேன். வந்தான், புரிஞ்சுக்கிட்டான், எதுவும் சொல்லல, போயிட்டான். டேய், அப்புறம் எதுக்குடா எங்க கிட்ட வந்த? விட்டோ கொஞ்சம் அமைதியாடுறா. டேய், என்ன அமைதியாடுறா? உனக்கு தெரியுமா அவன் என்ன சின்ன பப்பாவை சொல்லி கொடுக்கறதுக்கு? டேய், அவன் கூட பேசிட்டேன்னா அவன் டீம்ல சேர்ந்துட்டேன்னு அர்த்தமா? சேர்ந்துக்கோ, யார் வேணான்னா? வெற்றி எவ்வளவு பண்ணிருப்பான், நன்றி கெட்டவன்டா நீ. டேய், ஏய், உனக்கு ப்ராப்ளம் வரும்போது நாங்க எப்பவுமே கூட தானே இருந்தோம். இப்போ ப்ராப்ளம் வந்தா நாங்க விட்டுடுவோமா? அவன் பிரின்சிபல் கிட்ட சொல்றான்னு சொல்றியே, வெற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பான். நல்ல காரியக்காரன்டா நீ, துரோகிடா நீ. ஏய் நிறுத்துங்கடா. நான் என்னமோ உங்க எல்லாரையும் காட்டி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய், இன்னைக்கு இவ்வளவு பண்ணவன் நாளைக்கு இதுக்கு மேலேயும் பண்ணுவான்டா. பாரு வெற்றி எப்படி பேசுறானுங்கன்னு. அப்படிதான் பேசுவானுங்க. உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று எங்களை தேடி வந்துடணும். அதை விட்டு அங்க போனல, சும்மா இப்ப வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு. டேய், அப்ப நீயும் என்ன நம்பலல்ல? இத்தனை நாள் பழகியும் உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலல்ல? 1 மணி நேரம் தான்டா இருக்கும் அவன் கூட நான் பேசினது. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான். ஏன்டா உங்களால முடியல? உங்களை விட அவன் எவ்வளோ பெட்டர்ரா. அவனுக்கு அப்பா இல்லைனாலும் என் அப்பாவும் அவன் புரிஞ்சுக்கிட்டான், என்னையும் புரிஞ்சுக்கிட்டான். இன்னையிலிருந்து நீங்க வேற, நான் வேற. ஏய் போடா போ. அப்படியே பெரிய தாமாய் தாமது ராஜ்கிரனே கண்ணிலே சிம்பதி காட்டுறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ருக்கியே ருக்கியே, இதராயே. இல்ல, என் பையன் இந்த காலேஜ்ல படிக்கிறான், அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். अंदर मीटिंग चल रही है, अंदर जाना मना है, किसी को अंदर नहीं भेजेगा, बाहर जाओ. நான் வேற யாரும் இல்லை, இதை எதிர டீ கடை இருக்குது, அந்த டீ கடை வச்சுக்கிறதே நான் தாயா. எங்க பையன் இங்க படிக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா. कितना बार आपसे बोले अंदर जाना मना है, बाहर जाओ, साइड में जाओ. என்னையா நீ பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது உனக்கு புரியல. நான் இப்ப என்னத்த जाओ பண்றது? जाओ, साइड में जाओ, जाओ. தம்பி 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 தம்பி, ஒரு நிமிஷம் பா. வணக்கம்ப்பா. என்ன யாருன்னு தெரியுதாப்பா? நல்லா தெரியுதேப்பா, பழனியோட அப்பா தானே நீங்க? அப்பா, நீயாவது எதிர்கால வந்திய. பழனிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தப்பா, இந்த ஆள் என்ன உள்ள விட மாட்டேன்றான். தம்பி தம்பி, வேண்டாம் வேண்டாம், நேரம் கட்ட நேரத்துல எதுக்கு அவனோட போய் தகராறு பண்ணிட்டு. நீ பழனியோட ஃப்ரெண்டு தானே? அப்ப நீயே அவன்கிட்ட கொடுத்துற. ஏன் யோசிக்கிற? நீ அவனை ஒரே கிளாஸ் தானே படிக்கிறீங்க? இல்ல, நான் பக்கத்து கிளாஸ். ஓ, பக்கத்து கிளாஸா? அதான் யோசிக்கிறியா? மணி வந்தான்னா நான் அவங்கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பேன், அவனை ஆளையே காணோம். அதான். பரவாயில்லப்பா, நானே தந்துடுறேன், தாங்க.
தம்பி நீ சாப்பாடு வீட்டுல தானே எடுத்துட்டு வருவ? நான் எடுத்துட்டு வந்துடுவேன்ப்பா. ஆமாம்பா, அப்படிதான் இருக்கணும். இதுல என்ன கூச்சம்? இந்த மணி இருக்கான மணி கூச்சப்படாம சாப்பிடுவான். இந்த வயசுல தான் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும்பா. இதெல்லாம் சொன்னா எங்க இந்த காலத்து பசங்க கேக்குறாங்க? உங்களுக்கு டைம் ஆகுது இல்லையா? அது நான் யோசிக்கவே இல்லை பார். தம்பி நேரம் இருக்கப்போ நம்ம கடை பக்கம் வாங்க. இத பயணிக்கிட்ட கொடுத்துருங்க. தெரியலையே பாஸ் ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாஸ். நீங்க 2 பேரும் மேக்ஸ் டிபார்ட்மெண்டா? ஆமா. உங்க டிபார்ட்மெண்ட் பழனின்னு ஒருத்தர் இருக்காரு. பழனியா? யாரு மச்சான்? அப்படி யாரும் இல்லையே. இல்ல ஒல்லியா இருப்பாரு. நீங்க பொண்ணுங்களை பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் சொல்லுவோம். ஆனா பசங்களை பத்தி கேட்டீங்கன்னா சாரி எங்களுக்கு தெரியாது பாஸ். ஓகே பாஸ், நீங்க கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஜீவா, ஆக்சுவலா நான் காலேஜுக்கு வரலாம் நான் பண்ணிருப்பேன் தெரியுமா? வீட்டுல இருந்திருப்ப. அத சொல்லடா. இந்த காலேஜ்ல சேரலாம் நான் பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன இப்போ காலேஜ் படியில் உட்காந்துருக்க? சேர்லன்னா ஏதாவது கோயில் படியில் உட்காந்து பிச்சை எடுத்து இருந்திருப்ப. ஆமா, என்ன கலாய்க்கிறதுக்குன்னு வீட்டுல ரூம் போட்டு யோசிச்சு வச்சுன்னு வந்துடுறா. கவுண்டர் டைலாக் அதெல்லாம் விடு. ஏண்டா நம்ம இங்க இருக்கோம், அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு. ஒருவேளை நம்ம காலையில ரோடு போடுறதுக்கு ரோடு கான்ட்ராக்ட் விஷயமா சர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. காமெடி பண்ணன்னு சொல்லிட்டு கடுப்பு பண்ணாத. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். நாடா டென்ஷன்? அது என்னன்னு சொல்லு. இந்த கதிரேசன் அதுக்கு உனக்கு சொல்யூஷன் கொடுப்பான். எங்க மத்தியான சோத்துக்கு ஒரு சொல்யூஷன் கூட பாப்போம். அதுக்கே உனக்கு சொல்யூஷன் கிடையாது. அவன் வந்தாதான். அது வரைக்கும் ஜாயின் சப்பான் தான். டேய், உனக்கு இப்ப காரசாரமா கார குழம்பு வித் ஆம்லேட் ஓகேவா? டேய், காரமே இல்லைனாலும் பரவாயில்லடா. எங்க இருக்குன்னு ஸ்பாட்ட சொல்லு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறேன். பசிக்கிறா. அது நம்ம பக்கத்துல தான் இருக்கு. அது எங்கன்னு நீயே சர்ச் பண்ணி கண்டுபிடி பார்க்கலாம். உள்ள உயிரை வாங்குறானே. அட குன்னு குடி. ஏண்டா குப்பை தொட்டியை காமிச்சா சாப்பிட சொல்ற நீ? டேய், அது இங்க இருக்குடா. இங்க அப்சல்யூட்லி சிவா பேக்ல. ஏண்டா அவனே 1.25 தோசை சாப்பிட்டு வரான். அதுக்கப்புறம் சாப்பாடுங்கிற நினைப்பே அவனுக்கு இல்ல. அப்படியே மீறி யாராவது வாண்டடா போய் இன்சிஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் சாப்பிடவே செய்யறானே. அவன் பேக்ல சாப்பாடு இருக்குமா? பொய் மட்டும் சொல்லாதடா தயவு செஞ்சு. பொய் சொல்ல நீ. டேய் 420. பொய்யா? நான் என்னடா சொல்ல போறேன்? விளாட்டா என்ன? மதியம் செகண்ட் பீரியட்லயே சாப்பாடு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். அதனால தான் சொல்றேன். மூந்து பாரு, யாரக்கும் பாசன. ஆமாண்டா. ஏண்டா நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா? டேய், உயிரை கொடுக்குறேன்ட்டு எனக்கு ஒரு உருண்டை சோறுதமா. டேய், என்ன வாடா என்ன வாடா. சரி, எனக்கு கொஞ்சம் வைடா. இரு பேசிட்டு இருக்கேன்ல. அதாவது சிவா அம்மாவுக்கு பாடம் நடத்த தெரியலையே தவிர கார குழம்பு அல்டிமேட்டா இருக்கு. அந்த கத்திரிக்காவது குடுறா. டேய் கொஞ்சம் குடுறா. மதியானம் சாப்பிடல. ஆம்லேட்டுங்க. அதுவும் பொய். இல்ல அந்த கத்திரிக்காய் என்ன தொட்டுக்கு ஏதாவது தொட்டுக்கலாம். திருடி சாப்பிட்றேன்டா. மாட்டி விட்டு அடி வாங்க போற. திருத்தனமா சாப்பிட்றோம். ஆனா மறைச்சனே இல்லடா நீ எல்லாம். என்னையும் சேர்த்து திருட நான் கிட்ட பாத்தியா தோத்துக்கு. ஏண்டா சிவா ஒரு ப்ரொஃபசர் பையன் தானே. ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ், ஒரு ஹாட் பேக் மாதிரி இதெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸ். ஒரு வசதியான வீட்டு பையன் கொண்டு வரதா? ஒரு டீசன்சி வேணும் மச்சான். வந்தது வந்து பாத்துட்டு தான்டா இருக்கேன். குர்ரா கொஞ்சம் குர்ரா. டேய் வரத்துள்ள சாப்பிடுறா. ஏய் விரல்ல இருக்க ரேக அழிஞ்சிட போதுடா. என்ன சிவா, ரொம்ப நேரம் அங்க நின்னு என்ன பண்ணிந்த? வேற என்ன, சற்று முன்பு சிவா சென்னையில் பதிவாகியுள்ள வெப்பநிலையை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார். இல்லடா? ஆமா, இவன் வேற. கதிரு, என் பேக்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும். ஏடா கேக்குறேன்னு என்னடா பண்ண போற? டிஃபன் பாக்ஸா? அது எதுக்குடா? இந்த வெற்றியோட ஃப்ரெண்டு பழனின்னு ஒரு பையன் இருக்கான்ல. ஆமா, அந்த காஃபி ஷாப் ஓனர் பையன். இவர் கூட அடிச்சார பாக்ஸ் அவர் தானே? ஆமாண்டா. காலைல வரப்ப அவங்க அப்பா என்ன பார்த்தாரு. சரி, அவனை பார்க்க முடியலையா? சரி, அவன் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நானும் காலையிலே அவன் கிளாஸுக்கு போய் பார்த்தேன். ஆளை காணோம். சரி, இந்த பக்கமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அவனாவது வருவானுங்க, அவனுக்கிட்டே கொடுத்துடலான்னு பாக்குறேன். அவங்களையும் காணோம். அதான் நானே நேர்ல போய் கொடுத்துலான் இருக்கேன். கொடு. அப்படின்னா அது ஓன் டிஃபன் பாக்ஸ் இல்லையாடா? நான் எந்த காலத்துல டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்தேன்? கூப்பிட்டீங்களா? எடாத. பேசக்கூடாது. என்னடா வெயிட்டே இல்ல? அது ஒண்ணும் இல்லடா, எங்க 2 பேருக்கு பசி எடுத்துதா, அதான் ஆளுக்கு பாதி சாப்பிட்டோம். ஏன்டா அறிவு இருக்காடா உங்களுக்கு? எது மூடி இருந்தாலும் எடுத்து தின்றுவீங்களா? யார் தின்னாலும் கேட்க மாட்டீங்க. டேய், நீ ஊர்ல இருக்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருப்பேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்?
தட் இஸ் நாட் அவர் மிஸ்டேக் ஆக்சுவலி இல்ஃபான். ஏய் அது கீழே கொடிச்சுன்னு சொல்லிட்டு நீ சமாளிச்சிட. அப்படி சொல்லிடு. ஆமா மண்ணு. பேசாதீங்க ரெண்டு பேரும். பேக் எடு. என்ன ரொம்ப கோவப்படுறான். வந்துட்டானுங்க. சிவா, வாங்கடா. டேய். ஏய் பிரிட்டோ, நேற்று நீங்கள் எல்லாரும் எதுவோ பேசுனீங்களா? அதனால கோவத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் எதுவோ பேசிட்டு போயிட்டுண்டா. என்னை மன்னிச்சிடுறா. இல்லடா, பசங்கெல்லாம் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேத்து நாங்களும் தேவையில்லாம பேசிட்டோம்டா. உன் சுச்சுவேஷன்ல வேற யாரா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. இல்லைடா, நேற்று நைட்லாம் எனக்கு தூக்கமே வரலடா. நமக்காக எவ்வளவோ பண்ண பசங்களை இப்படி எடுத்துரிஞ்சு பேசிட்டோமே நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா. இப்போ எப்படி போய் வெற்றியை பார்த்து பேச போகிறேன்னு நினச்சாவே கஷ்டமாக இருக்குடா. எல்லாரும் விட வெற்றி தானா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். இன்னைக்கு காலையில கூட மணியை கிளின்னு கிழிச்சிட்டான்டா. நீ முதல்ல போய் அவனை பாடுறா. இல்லைடா, தனியாக போய் பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நீயும் வாடா. டேய், நேத்து பஞ்ச் டயலாக்லாம் பேசுன, இப்போ அப்படியே பம்புற. டேய் விடுடா, சும்மா அதையவே சொல்லிட்டு வாடா போலாம். ஹா, வாட் அ சன்னி டே டுடே. யூ டோன்ட் ஃபீல் ஆடா? எனக்கு எதுவும் தெரியலடா. டேய், அந்த சிவா பையன் இந்த பக்கம் வரான். வா, வேற பக்கம் போலாம். அவன் வந்தா என்னடா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பழனி. பார்த்து போலாம். டேய் அவன் என்னதான்டா கூப்பிடுறான்? இதோ பாரு, நேத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவன் யாரோ நம்ம யாரோ. பழனி உன்னதான் ஒரு நிமிஷம் நில்லு. டேய், அவன் நில்லுன்னு சொன்னா நின்றுவியா? உனக்கு அவன் ஃப்ரெண்டா இல்ல நான் ஃப்ரெண்டா? ஏய் அவன் என்னதான் சொல்றான்னு கேட்டு போலாம்டா. டேய், இவ்வளவு தூரம் சொல்றேன், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உனக்கு அவன் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? ஏய் நீ என் ஃப்ரெண்டுடா, உனக்கு சொல்லி புரிய வச்சிடலான்னு தான். இரு வரேன். சொல்லு நண்பா. காலேஜ்குள்ள வரப்போ உங்க அப்பாவை பார்த்தேன். என்ன உன் கிளாஸ்மேட்டுன்னு நினைச்சிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாரு. தேங்க்ஸ் நண்பா. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இதுல என்ன நண்பா பிரச்சனை வருது? இல்ல, இது உன்கிட்ட தான் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஆ ஆனா வர வழியில என் கூடவே சுத்துறானுங்களே ரெண்டு பேரு. அவனுங்க அது ஏன் டிஃபன் பாக்ஸ் நினைச்சு இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டானுங்க. சாரி. என்ன இதுக்கெல்லாமா சாரி சொல்லுவாங்க? பரவாயில்ல நண்பா. என்ன பழனி, உங்க அப்பாவோட ஃபீலிங்ஸ அப்பா இல்லாத இவன் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. டேய் மாறா. டேய், என்னடா முறைக்கிற? உனக்கு அப்பா இருக்காரா? இல்ல உனக்கு அப்பா நேரம் இருக்காங்களா? தெரியாது இல்ல. போட. டேய் பிரிட்டு அமைதியாடுறா நண்பா. சாரி நண்பா. டேய் வாடா. டேய் வாடா நண்பா. சாரி நண்பா. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆச்சு? நான் சொல்லி கொடுக்கறது உனக்கு புரிய மாட்டேங்குதா? பிளஸ் 2ல நல்ல மார்க் எடுத்திருக்கியே. மேம் இல்ல மேம், நான் ஸ்கூல்ல இருந்தே தமிழ் மீடியம் படிச்சவன். அதனாலதான் மேடம் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. புரியல தெரியலன்னெல்லாம் உன் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்காத. புரியலன்னா என்கிட்ட கேளு, எந்த டவுட்டா இருந்தாலும் நான் சொல்லி தரேன். அப்படி தெரியலன்னா டிக்ஷனரிய பார்த்து அதுக்கு என்ன மீனிங்ன்றத தெரிஞ்சுக்கோ. சரிங்க மேடம். இன்னொரு விஷயம், நாம எதையுமே ஆர்வமா படிச்சாதான் அது மனசுல பதியும். சப்ஜெக்டும் ஈஸியா இருக்கும். புரியுதா? சரிங்க மேடம், இனிமே எப்படி படிக்கிறேன் பாருங்க மேடம். அவசரப்பட்டு அன்னைக்கு சிவா பற்றி என்னென்னமோ சொல்லிட்டோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. போய் ஒரு சாரி கேட்டுருவோம். வரேன் மேடம். ஓகே. மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மேம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன திரும்ப சிவா ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்ல அவன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் அவன் திருந்தவே மாட்டான். இல்லை மேம், சிவா எதுவும் ப்ராப்ளம்லாம் பண்ணல மேம். அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவும் நான் வரல மேம். அன்னைக்கு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக சாரி கேட்கலான்னு வந்தேன் மேம். அவன் தப்பு பண்ணா, அதனால நீ என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண. அதுக்கே நீ வந்து சாரி கேக்குற? இல்லை மேம், அன்னைக்கு நடந்த தப்புக்கு சிவா மட்டும் முழு காரணம் இல்லை மேம். எங்கள் மேலேயும் தான் மேம் தப்பு இருக்கு. அதை பற்றி எதையும் யோசிக்காம உங்ககிட்ட சிவா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் மேம். அண்ட் உங்களை கோவப்படுத்துன்னு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அதெல்லாம் எதுக்கும் கோவப்படவே இல்லை. நீ சொல்லலன்னா மட்டும்தான் நான் கோவப்பட்டிருப்பேன். என்ன வெற்றி, சிவாவை பத்தி யோசிக்கிறியா? அவன் எப்பவுமே அமைதியா தான் இருப்பான். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்கிற விஷயம் வந்தா மட்டும் அவன் ஏன் இப்படி சீரியஸ் ஆகுறான்னு எனக்கு தெரியல. இல்லை மேம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் அப்படி இல்லை மேம். ஜென்ரலாகவே எல்லார்கிட்டையும் அப்படி தான் மேம் பழகிறான்.
அன்னைக்கு ஒரு பையனை போட்டு அடிச்சான்ல மேம், அவன் கிட்ட போய் சாரி கேட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான் மேம். இப்போ சிவா பத்தி அந்த பையன் கிட்ட போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல கமெண்ட்ஸா தான் மேம் கொடுப்பான். அன்னைக்கு நீ சொன்னதை வச்சு அவனை நல்லா திட்டேன். இப்ப நீ சொன்னதை வச்சு அவன் கிட்ட போய் நான் பாசமா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். மேம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மேம், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. ஐயோ இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய் மேம். மேமா? மேம். மேம் குட் மார்னிங். Good morning. ஸ்ருதி, ஃபர்ஸ்ட் இயர் மேம், நியூ அட்மிஷன். வெற்றி, எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? டைம் என்னாச்சு தெரியுமா? 10 மணி. எவ்வளவு நேரம் நான் காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி இல்லையா உனக்கு? கஷ்டம் வெற்றி இதெல்லாம். ஏய் மேம் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருக்கேன். உனக்கு மேம் தான் பிரச்சனையா? நான் வேணா மேம் கிட்ட பேசுறேன். மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வெற்றியை கூட்டிட்டு போலாமா மேம்? ஓகே. will you please? மேமே ஓகே சொல்லிட்டாங்கடா. அப்புறம் என்ன? ப்ளீஸ் வெற்றி வாடா. ஸ்ருதி ப்ளீஸ். அவ்வளோ இம்பார்ட்டண்டா? ஓகே ஃபைன். அப்படின்னா நான் பைக் பார்க்கிங் வெயிட் பண்றேன். 10 நிமிஷம் வந்துரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, வந்துரு. ஓகேவா? பை பை மேம். ஓகே. மேம் அவன் கொஞ்சம் லூஸு. சாரி மேம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல நான் தப்பா நினைச்சுக்கல, நீ கிளாஸ்க்கு போ. தேங்க்யூ மேம்.